ஹலோ பிரேஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேராக போகலாம். சங்கீதம் 37 27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தீமைன்னா நிறைய பேருக்கு தவறான காரியங்களுக்கு நம்ம துணை போனோம்னா அதை விட்டு விலகணும்னு சொல்றாரு. தவறான கணக்குகளை எழுதுகிறவர்களா இருந்தீங்கன்னா அதை விட்டு விலக சொல்றாரு. தவறான சம்பாஷணைகள் நமக்குள்ளே இருக்குமானால், தவறான ஃபோன் கால்ஸ், தவறான சேட்டிங்கு, தவறான என்ன சொல்றது, தவறான அவுட்டிங்கு ஏதாவது இருக்குமானால் அதை விட்டு விலக சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தெரியாம பணத்தை திருடுறது தவறு, அது தீமை, அதை விட்டு விலக சொல்றாரு. யாருக்காக இதை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. சபையுடைய பணத்தை தவறாய் கையாடல் பண்ணீங்கன்னா அது தீமை, அது பாவம். இன்றைக்கு ஆண்டவர் நேருக்கு நேரா சொல்றாரு, தீமையை விட்டு விலகிடு. இது வரைக்கும் நீ தீமை செஞ்சிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை மாற்றுவார். இதுவரைக்கும் தீமை செய்திருக்கிற நம்மளுடைய கரத்தை ஆண்டவர் நன்மை செய்கிற கரங்களாய் மாற்றுவார். தீமை செய்கிற எண்ணத்தை கொண்டிருக்க, சிந்தையை கொண்டிருக்கிற நம்மள ஆண்டவர் நன்மை செய்ய தூண்டுகிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தைகளை மாற்றுவார். அப்படி மாற்றுறது மட்டும் இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது பாருங்க, நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போமா. இன்றைக்கு அந்த நல்ல ஆண்டவரிடத்துல நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாமா? என்னென்ன காரியத்துல தீமை பண்ணிட்டு இருக்கோம்? யாரையாவது போட்டு தள்ளுறதுக்காக பாஸ்கெட்டை தப்பாய் போட்டு சொல்றீங்க, தப்பாய் அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு அதை விட்டுருங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்காக மற்றவர்களை மிதித்து எழும்புன்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து அதை விட்டுவிடுங்க. தீமையை விட்டு விலகினாதான் நீங்க நிலைச்சிருப்பீங்க. தீமையை விட்டு விலகாம அந்த தீமை உங்களுக்கு ருசி உள்ளதாய், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய், உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கறது போல இருக்கும். ஆனா நீங்க நிலைத்திருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், எந்த தீமையை நீங்கள் அறிந்து செய்து கொண்டிருக்கீங்களோ, எந்த மனைவிக்கு துரோகம் பண்றீங்களோ, எந்த கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு சேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் நேரடியா உங்களை பார்த்து சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக முறை ஆண்டவரே எங்களோட சொந்த ஆதாயத்துக்காக, சொந்த சந்தோஷத்துக்காக, சொந்த ஆண்டவரே காரியங்களுக்காக ஆண்டவரே அநேக முறை ஆண்டவரே நாங்கள் தீமை செய்தது உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நன்மை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெயருக்காக அல்ல ஆண்டவரே, உண்மையான ஆண்டவரே நீர் விரும்புகிற நன்மை செய்கிற ஒரு மனுஷர்களாய் நாங்கள் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளே ஆண்டவரே எங்களையும் அறியாமல் ஏதாவது தவறுகள் எங்களுக்குள்ளே நுழைந்திருக்குமானால், ஏதாவது தீமைகள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே பிணைக்கப்பட்டிருக்குமானால், ஏதாவது கரைகள் எங்களுக்குள்ளே இருக்குமானால், எங்களையும் அறியாமல் ஆண்டவரே தீய பாதையிலே ஏதாவது காரியங்களை செய்கிறவர்களாய் நாங்கள் இருப்போமானால் தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. காலை எழுந்து கொள்ளும்போது என் கர்த்தர் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் கழுவினார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கினார் என்கிற ஊர்ஜிதத்தோடு நாங்கள் எழுந்து எங்களுடைய கடன்களை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இந்த கையில ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.